ஹாய் கேஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி மகா சிவராத்திரி. இன்றைக்கி ஒரு ஒரு பல சின்ராசிகள் இந்த ஊரில் ஜெகஜோதியாக கல்லா கட்டக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட நாள் கிடையாது, ஆனால் அப்படி மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். இடம் நீங்கள் தானே கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் என்னது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். உண்மையாலுமே நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஒரு சிலதை நான் சொல்லுவேன், நான் வழக்கமாக விளையாட்டு பேசுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் விளையாட்டு பேசுகிற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே காரியம் இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஓகே. நானும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்களே என்னை எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படி இல்லைன்னா பொறுமையாக கேளுங்க, என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், பண்ணுங்கள். இன்றைக்கே நீங்கள் ஒன்றும் முக்தி பேர் அடைஞ்சிட போகிறதில்ல. அப்படியே வாசி டொங்கின்னு உட்காந்து 10ஆம் வாசல் திறந்து போய் 3 மண்டலங்களையும் நீங்கள் தாண்டவும் போகிறதில்ல. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அது உங்களுடைய முன்வினை கர்மம். அப்படி ஒரு முன்வினை கர்மம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க போகிறதும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பயிற்சியில் இருப்பீங்க. ஸோ அந்த கேட்டகரி ஆளுகளை விட்டுருவோம். வீடியோ பார்க்குறேன்னா ஏதோ 365 நாளில் 364 நாள் நான் அயோக்கியனாக இருந்தேன்னு ஒரு நாள் நான் யோகினாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு சிலர் உண்டு. ரெகுலராக ப்ராக்டிஸில் இருக்கவங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, ஆஸ்பிஷியஸ் டே இல்லையா, மங்களகரமான நாள். ஸோ இந்த நாளில் நம்மளுடைய பயிற்சி இன்னும் துரிதப்படுத்தணும்னா நமக்கு நல்லபடியாக பலன் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு சில இடங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லைங்க, உலகம் முழுசும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த விதமான காசினுடைய பொருள் வரவு எதையும் எதிர்பார்க்காமல் லட்சங்களையும் தாண்டி வாங்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இன்றைக்கி நான் ஒரு கையை வச்சேன்னா அதான் வந்துருச்சா அப்படின்னு சொன்னால் அதான் வந்துருச்சு நீ காசு கொடுத்ததுக்கு தான் வந்திருக்கோம், வேறு ஒன்றும் வந்திருக்காது, எங்கன்னா தான் முதுகு தண்டை தாண்டுதுன்ட்டே இருப்பானே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற ஆளுகளும் உண்டு. சரிங்களா? இதெல்லாம் பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் மண்ணுக்கு கூட பயன் கிடையாது. நீங்கள் கொடுத்த அதை திருப்பும் சொல்கிறேன், காசு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காகவாது உங்களுக்கு எல்லா அனுபவங்களும் வந்த மாதிரி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கலாம், அவ்வளோதான் முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வர்ற மாதிரி அவர்கள் ஏற்கனவே அந்த இடத்த செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கலர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிறங்கள் வழியாக உங்களுடைய மனோநிலையை மாற்றிடுவாங்க. அதற்கப்புறம் மியூசிக் மூலமாக மாற்றுவாங்க, பேச்சினுடைய அழகின் மூலமாக மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு உங்களை பேச நீங்கள் ஆல்ரெடி அப்படி ஒரு மாதிரி சப்டியூட் ஸ்லேட்டில் இருப்பீங்க, உங்களை கொண்டு போய் அப்படி உட்கார வைக்கும்போது பேன் ஆயிடுவீங்க. நீங்கள் அதை ஒரு ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணி இங்கே வந்ததுனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு எல்லாருமே. சரிங்களா? ஸோ இதை நம்பிட்டெல்லாம் நீங்கள் எங்கேயும் போகணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா காசு ஒன்றும் ரீஃபண்ட் அவங்க பண்ண போகிறதில்ல. கட்டின காசுக்காவது போங்க, இல்லை அப்படின்னா வீட்லேயே உட்கார்றதுனாலும் உட்காருங்க. கோயில்களுக்கு போகலாமா? கோயில் சராசரி நாள்லேயே எப்படி இருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கங்க. அங்கே போனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு யோசிச்சுக்கங்க. ஸோ அங்கே போனாலும் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்க போகிறது இல்லை. வேறு என்ன தான் பண்ணலாம்? உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். சரிங்களா? நான் சொல்ல மூலர்புரான்னு சொன்னது. ஸோ அதனால் இங்கேயே இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம என்ன காரியம் செய்யணுமோ அதை தாராளமாக நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் எங்கேயோ போய் தான் பெரிய ஒரு சாதனையை செஞ்சு இன்றைக்கே நான் முக்தி பேருக்கு போனால் அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வாய்க்காது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சும்மா டைம் பாஸ்க்கு போகலாம். இல்லை இன்னும் ஒரு சிலர் எல்லா கேட்டகரியும் நிறுத்திட்டு ராத்திரி பூரா நெட்ஃப்ளிக்ஸ் பிஞ்சு வாட்சிங் தான் கம்ப்ளீட்டாக. இல்லை ஏதாவது ஒரு படத்தை போட்டு உட்காந்து தான் ஒன்று பாட்டு கேளு, கஞ்சா போட்டு உட்காந்துட்டு அப்படியே அந்த ட்ரான்ஸ் மியூசிக் கேட்டு அப்படியே உட்காந்தோன்னா சிவனை பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நிறைய பேர்கள் உண்டு. சரிங்களா? போதை அவஸ்தை தூங்கக்கூடாதுன்னு சொன்ன அவ்வளோதானே, தூங்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு செய்யக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. பயன் இல்லை. இதனால் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 4 நிமிஷம் பேசியிருக்கேன். இப்போ நான் பேசின பேச்சில் சொல்லப்பட்ட எந்த காரியத்தில் எது ஒன்று நீங்கள் செஞ்சாலுமே எதுவுமே பயனற்றது. சரிங்களா? சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம்? ஒரு 7 மணி அதிகபட்சம் 7:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. நல்ல வயிறு புடைக்கிற அளவுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போட்டு அடிக்கலாமா? இல்லை நான் வெஜிடேரியன் அப்படின்னா ஒரு 4 ரோஸ்ட் உள்ள தள்ளிடலாமா? பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை வயிறாக ஒரு சாத்வீக உணவாக எளிமையில் ஜீரணமாகக்கூடிய அந்த ஒரு உணவாக ஒரு 7:30 மணி அதிகபட்சம் அதற்குள்ளாக உணவாக எடுத்துக்கங்க. கொஞ்சம் அப்படியே வாக்கிங்கெல்லாம் போயிட்டு நமக்கு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இன்றைக்கி உட்காரணும். பிறகு ஒரு 10-20 நிமிஷம் நடக்கணும். நடந்துட்டு வாங்க, நிலா வெளிச்சவங்க மேலே படுற மாதிரி பார்த்துக்குங்க. போயிட்டு எல்லாம் கொஞ்சம் அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றுக்கு போகிறேன்னா போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இப்படி ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டிவி மொபைல் அப்படிங்கிறது பார்க்குறத நிறுத்திடுங்க. வீட்டுக்காரம்மாவோட சரி இல்லை வீட்டுக்காரரோட சரி எந்த விதமான மனோநிலை மாறுதலுக்கு உண்டான எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க.
அது புணர்ச்சின்னு இல்லை, சண்டை போடுறதும் கூட இல்லை, மன விகாரம் அடைவதற்குண்டான எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திக்காதீங்க. குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகளாக இருக்காங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தூங்க வைங்க. பெரியவங்கன்னா அதுக்கு உண்டான மாதிரி இப்போ அப்பா அம்மா ப்ராக்டிஸில் இருக்க போகிறோம்ப்பா, கொஞ்சம் நீங்கள் பார்த்து படுத்து தூங்க அப்படின்றங்க. இது மட்டும் மொத்தம் வாழக்கூடிய சூழலை முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக மாற்றிக்கிங்க. வீட்டில் நான் மட்டும்தாங்க இப்படியெல்லாம் பண்ணுவேன், மற்றவங்க யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 மணி 11 மணிக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்குள்ளே அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு விட்டுருங்க, நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. இந்த மீன் வைல் ஏதோ ஒரு ஆன்மீக நூல் எடுத்துக்கங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், யூடியூப் கேட்காதீங்க. இப்போ நம்மளே ஏதோ ஒரு நீங்கள் பேசுகிறத கேட்கலாமா? வேண்டாம், அது கூட வேண்டாம். ஒரு நூல் எடுத்துக்கங்க, புரியுதோ புரியலையோ அந்த நூலை வாசிங்க, சரிங்களா? அந்த திருப்ப வாசிங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக படுத்து தூங்கட்டும். நம்மளுடைய ப்ராக்டிஸ் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னால் 11:30 மணிக்கு ஆரம்பிக்க போகுது, சரிங்களா? 10 மணிலேருந்தே அப்படியே ரிலாக்ஸ்டாக ஆகிக்குங்க. 11 மணிக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகுது. வயதானவர்கள் கீழே உட்கார முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க நல்ல ஒரு நாற்காலி போட்டுக்குங்க. கீழே ஒரு கால் வைக்கிறோம் இல்லையா, கீழே ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க. அது மேலே கால் ஃப்ளாட்டாக வைக்கிற மாதிரி வச்சுக்கங்க. கை இப்படி வந்து உங்களுடைய தொடை மேலே வச்சுக்கங்க. பேசாமல் அமைதியாக வடக்கு முகம் பார்த்தோ இல்லை கிழக்கு முகம் பார்த்தோ நீங்கள் அப்படியே அமைதியாக பேசாமல் அப்படியே உட்காந்துக்குங்க. உங்களுடைய கவனம் எங்கே இருக்கும் அதை நான் பின்ன வரேன், சரிங்களா? பேசாமல் அமைதியாக உட்காந்துக்குங்க. கீழே உட்காரக்கூடிய ஆட்கள் நல்ல கனமான விரிப்பு போட்டு ஒன்றா பத்மாசனம் போட முடிஞ்சால் போட்டுக்குங்க, இல்லை சித்தாசனம் போட முடிஞ்சால் போட்டுங்க. ஒரு கால், அதுவும் வலது கால் மேலே எடுத்து வைக்கிறது, இல்லை இது ரெண்டுமே முடியலன்னா சுகாசனம் அப்படின்னு என்ன சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க. கொஞ்சம் ஒரு நமக்கு இப்படி முதுகு கூண் உழுந்துற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த செவுத்தில் இப்படி சாஞ்ச மாதிரி உட்காந்துக்குங்க, சரிங்களா? ஸோ நம்ம இப்படி இருப்போம் செவுத்தோட. ஸோ நம்ம வந்து இப்படி கூண் போட்டு போக மாட்டோம், இப்படி பின்னாடியும் போக மாட்டோம், சரிங்களா? பேசாமல் அமைதியாக உட்காந்துக்குங்க. இந்த அமர்வதற்குண்டான ஒரு முறை ஒன்றா நாற்காலி இந்த குழியாக இருக்கிறது, இந்த பிளாஸ்டிக் நாற்காலியிலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உட்காராதீங்க. கொஞ்சம் அப்படி ரிஜிடாக இருக்கிற மாதிரி இந்த முதுகு தண்டு வடம் நமக்கு நேராக நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாற்காலியில் உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு முதல்ல உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு நன்றி, ஒரு வணக்கம், சரிங்களா? முதல்ல அதை பண்ணுங்கள். முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு நன்றி, ஒரு வணக்கம். நீங்கள் யாரை குருவாக நினச்சிருக்கீங்களோ, இப்போ இருக்கக்கூடிய இந்த அல்கஞ்சார குல்கன் பார்ட்டி எல்லாம் இல்லை, சரிங்களா? தெளிந்த ஞானிகள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, நம்முடைய சித்தர்கள், நம்முடைய ரிஷிகள், முனிவர்கள், ஞானியர்கள், சரிங்களா? அதுபோல் உங்களுக்கு யாராவது ஒரு குருன்னு ஒருத்தங்களை நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்கள முதல்ல வேண்டிக்கிங்க, நன்றி சொல்லுங்கள், வணக்கம் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள், வணக்கத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க, இதுதான் முதல் 3 வேலை, சரிங்களா? பிறகு எல்லா குருமார்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் என்னை காக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் முதல்ல ஒரு வணக்கம், ஒரு நன்றி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து வணக்கத்தை வச்சு இப்போ அவங்களுடைய அட்டென்ஷன் நம்ம மேலே திருப்பிட்டோம், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இன்னத்த நாள் இந்த ஒரு மாதிரி புனிதமான ஒரு நாள், இந்த நாளில் இந்த யோக பயிற்சி அப்படிங்கிறத நான் செய்கிறேன், எனக்கு இந்த மாதிரி உண்டான மனோவிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். மனோவிகாரம்னா என்ன, உண்மைத்தன்மை மறந்து இந்த உலக வாழ்வியலோடு இயைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய மனோ மாறுதல்னு இருக்கு பாருங்க, அதுதான் மனோவிகாரம். விகாரம்னா என்ன, மாறுபட்ட தன்மைன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த மனோவிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இதிலிருந்து மீண்டு வெளியே வந்து இறையை உணரக்கூடிய அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையை உணர வேண்டும். அதற்குண்டான பயிற்சியில் நான் ஈடுபடுறேன். இறையானவர்களே, உருவானவர்களே, என் முன்னின்று என் உள்ளும் உடனும் இருந்து என்னை காத்தருள்வீராக, என்னை சரியாக வழிநடத்தி செல்வீராக அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியை உட்காந்துக்கணும், சரிங்களா? இங்கே கவனம் வைக்கணும், அங்கே கவனம் வைக்கலாம். முதல்ல பேசாமல் அமைதியை உட்காருங்க. உட்காந்துட்டு மூச்சை நல்லா பொறுமையாக அப்படியே மூச்சு அப்படி பொறுமையாக உள்ளே இழுத்து அப்படியே வெளியே விடுங்க. இப்போ என்ன ஆகும்னா, பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹீட் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த அன்வான்ட் ஹீட் வெளியே வரும்போது உங்களுடைய மனசு வந்து அப்படியே சாந்தமாகக்கூடிய அந்த ஒரு நிலையை உணர்வீங்க. கண்டிப்பாக அந்த நிலை நீங்கள் ஓகேயா ரிலாக்ஸ் ஆகிட்டேயா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்த உடனேயே இந்த மூஞ்சி இப்படிங்கிறது அதெல்லாம் நிறைய பேர் உண்டு. இப்போ கழுத்து இப்படி இறுக்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே அந்த ரிலாக்ஸ் ஆகும்பொழுது இதெல்லாம் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உடம்பு ஒரு கட்டத்தில் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகும். நம்மளுக்கே தெரியும், அப்பா இவ்வளோ இதமாக இருக்குது, என் உடம்பு எவ்வளோ சுகமாக எனக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வரும். அந்த ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிங்க. நிறுத்தின பிறகு என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு உங்களுடைய 3 நிலைகளில் நம்மளுடைய கவனம் இருக்கணும். எங்கே, மூலாதாரம், நம்மளுடைய அநாகதம், அதுக்கப்புறம் ஆக்கினை. இந்த 3 இடங்கள், இதில் 3லையும் நம்மளுடைய கவனம் இருக்கணும். ஆனால் அதுக்கு நடுவில் சக்கரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இறை என்ற ஆற்றல் மூலாதாரத்தில் வந்து மூண்டி எழுகுது அப்படிங்கிற நீங்கள் இது கற்பனை தான், ஏன்னா நம்ம இன்னும் உணரலை.
அது நடப்பதாக நம்ம ஒரு கற்பனை தான் இப்போ நம்ம பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? அது நடக்கும் பொழுது அதனுடைய முழு உணர்வு நமக்கு தெரியும். நடக்காத வரைக்கும் ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இது ஒரு கற்பனை. அந்த சக்தி மூலாதாரத்தில் கூடுது, அந்த மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் வருது, சுவாதிஷ்டானத்திலேருந்து மணிப்பூரகம் வருது. உங்களுக்கு தெரியும் அந்த இடம் ஒரு சிலருக்கு ஹீட் ஆகும், ஒரு சிலருக்கு சில்லுன்னு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உணர்வுகள் அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ நேரம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவரவருடைய இதை பொறுத்தது. அப்போ அது அப்படியே அந்த சக்தியை ஒரு நிலைகளாக அப்படியே மேலே ஏற்றிட்டே வரீங்க. இங்கே அநாகதம் வரீங்க. இந்த அநாகதம் வரும் பொழுதே தன்னை அறியாமல் ஒரு மாதிரியான இலகுவான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படின்ட்டு இருக்கும். உங்களை நீங்கள் மறந்த ஒரு நிலைக்கு, இன்னும் உடல் இருக்குங்கிற ஞாபகம் இருக்கும், மனசு இருக்க தான் செய்யும், ஆனாலுமே இப்படி அப்படின்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வந்தால் அது வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேசாமல் அப்படியே கண்டத்துக்கு கொண்டு போங்க, அப்படியே புருவமதி கொண்டு போங்க, அதை அப்படியே அந்த இடத்துல நிறுத்துங்க. இப்போ என்ன ஆகுன்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும் அது அப்படியே உங்களை ஒரு மாதிரி மயக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிடும். நமக்கு நிறைய ஒரு மாதிரி அனுபவங்கள் ஏற்படும். இதெல்லாம் மனோமாயை தான். அந்த அனுபவங்கள் என்னன்னு ஆராய்ச்சிக்கு போயிடாதீங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்ட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துக்குங்க. புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இதுதான், என்னமோ பார்த்தீங்க அது சூப்பராக இருக்கே, இது சூப்பராக இருக்கே, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கட்டும். அது மேலே நமக்கு கவனம் இல்லை. பேசாமல் அமைதியாக உட்காந்துக்குங்க. உங்களுக்கு நல்லா அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். அப்படியே அந்த சக்தி வந்து மேல் உச்சந்தலைக்கு இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி, சரிங்களா? இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி கற்பனை செய்து கொண்டு அப்படியே மேலே இருக்கக்கூடிய 3 நிலைகள், சரிங்களா? இங்கிருந்து 12 அங்குலம், சரிங்களா? தலைக்கு மேலே 12 அங்குலத்துக்கு மேலே தான் நம்ம வந்து இறைநிலையோடு கலக்கக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்கணும், பொறுமையாக செய்யணும். டொயின்னு போய் நம்ம அந்த இடத்துல நிற்க முடியாது. இந்த இடத்துல அந்த உணர்வு கூடி நமக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும்போது பொறுமையாக இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. குறுன்னு இருக்கும் இந்த இடம். இப்படி இருக்கிறதெல்லாம் கூடாது, முழுசாக அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்படி பேசாமல் ஒரு அளவுக்கு தலையை இப்படி குத்திக்கலாம், இப்படியே போயிடக்கூடாது. சரிங்களா? ஒரு அளவுக்கு இப்படி தலையை இப்படி வச்சுக்கலாம், மித்தபடி பெருசாக அதிகமாக இது பண்ணக்கூடாது. இந்த இடம் அப்படி குறுன்னு இருக்கும். எந்தாவது ஒரு இடத்துல இது பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி வலி வேதனைகள்னு வர மாதிரி இருக்குன்னா அப்படியே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க. பேசாமல் திருப்பி அந்த புருவமதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சமாக அப்படியே மேலே போய் இந்த இடம் போகும்போது நமக்கு ஒரு மாதிரி குறுன்னு நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படியே மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த 12 அங்குலம் மேலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஜான் பக்கம் வரும். ஸோ மேலே அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி எனர்ஜி உள்ளே வரக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணும்போது உங்களால் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் முடியுமோ உட்காருங்க. என்ன மாறுதல் உங்ககிட்ட வரக்கூடாது, அவ்வளோதான். எண்ணம் ஓடாமல் அப்படியே அமைதியாக உட்காரணும். நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் அப்படி ரிலாக்ஸ்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணம் மேலே எழாது, கவனம் இது மேலே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ சரியாக செய்ய ஆரம்பிக்கணும் இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது 11:30 மணிக்கு ஆரம்பிங்க. 1 மணி வரைக்கும் பண்ணனா சிறப்பு. நாள் முழுக்க நீங்கள் அந்த இரவு முழுக்க இருக்கிறீங்க, அது உங்களுடைய திறமையை பொறுத்தது. ஏன்னா எல்லாருக்கும் உடல் வாகு அப்படிங்கிறது உடனே பக்குவப்பட்ட நிலையில் இருக்காது. கை கால்கள் வலிக்கும், முதுகு வலிக்கும். ஸோ அப்படி வரும்பொழுது என்ன ஆகிறது, கொஞ்சம் அப்படி மெதுவாக அந்த உடம்பை வந்து இப்படி நார்மல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் பழைய பொசிஷனில் போய் உட்காந்துக்குங்க. சரிங்களா? ஒரே முசூல் அப்படி வலுக்கட்டாயப்படுத்தி அது பண்ணக்கூடாது. உடல் வலி வேலை வந்து அப்புறம் இங்கெங்கே கவனம் இருக்கிறது, வலிக்கையிலலாம் கவனம் இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே காலை அப்படி முதுகெல்லாம் அப்படி கையில் வச்சு இப்படி நீவி விட்டுட்டு அந்த ரத்த ஓட்டெல்லாம் வந்து எல்லாம் நார்மலானோடனே திருப்பி உட்காந்துக்குங்க. இவ்வளோதான். சரிங்களா? ஒரு 11:30லேருந்து 1 மணி 2 மணி வரைக்கும் தாராளமாக பண்ணணும். அது அப்படியே தியானத்தில் இருந்துட்டு திருப்பும் அந்த பழைய நிலைமைக்கு இப்போ நீங்கள் பண்ணுறீங்க ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி உங்களால் எவ்வளவு நேரம் முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம சித்தர் ஆக போகிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம போய் சிவபெருமானை பார்த்துட்டு சிவனாகவே மாறிட போகிறதும் கிடையாது. அதனால் உங்களை வலுக்கட்டாயப்படுத்திக்காதீங்க. உங்களால் எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் அமைதியாக உட்காருங்க போதும். உடல் அசையாமல் மனம் அசையாமல் அமைதியாக இருந்தீங்கன்னாலே போதும். இதுதான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய பயிற்சி. சரிங்களா? இதை பண்ணுங்கள். பேசாமல் அமைதியாக உட்காருங்க. அந்த பயிற்சி முடிஞ்சுட்டு நீங்கள் எந்திரிக்கணும் அப்படிங்க வரும்பொழுது அந்த சக்தி இப்படியே கீழே இறங்குது, திருப்பி உச்சந்தலைக்கு வருது. இந்த இந்த இடத்துல சுழி இருக்குது பாருங்கள், இந்த சுழி வழியாக இப்படி வந்து திருப்பி அந்த சக்தி நம்மளுடைய உடலுக்குள்ளே அப்படியே இறங்குவதாக கற்பனை செய்து கொள்ளணும். சரிங்களா? அந்த திருப்பி அந்த மூலாதாரத்துக்கு அப்படியே வந்துடுது. நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டீங்க. உங்களுடைய எல்லா ஆதார சக்கரங்களும் நல்ல சக்தி ஊட்ட பெற்றிருக்கு. உடல் முழுக்க அந்த சக்தி பரவி இருக்குது. அதாவது அந்த விரல் நுனி வரைக்கும் அந்த சக்தி, கால் விரலும் கை விரல் நுனி வரைக்கும், மயிர்கால்களிலிருந்து மயிரினுடைய நுனி வரைக்கும் இந்த சக்தி பரவுனதாக, இறை ஆற்றல் அப்படிங்கிறது பரவுனதாக முழுமையாக இது பண்ணிவிட்டு திருப்போம். எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து குருமார்களுக்கும் முதல் இங்கிருந்தே வருவோம். குலதெய்வத்திற்கும் உங்களுடைய குருவிற்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்திற்கும்
அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிவிட்டு கையை நல்லா தேய்ச்சி கண்ணில் ஒத்திட்டு அப்படி பொறுமையாக அந்த இருட்டிலேயே வச்சு இப்படி கண்ணை பொறுமையாக அப்படி முழிச்சிட்டு பேசாமல் அப்படியே எந்திரிங்க. இவ்வளோதான். எந்திரிச்சோன்னே நல்லா அப்படி நீட்டி பேசாமல் படுத்துக்குங்க. கையை வந்து நல்லபடி காலை கைதால் வச்சுட்டு தலைகணி வைக்கிறேன்னா வச்சுக்கங்க, வைக்கலைனாலும் பரவாயில்ல. கையை வந்து இப்படி இப்படி நல்லபடி வச்சுட்டு அதுக்கு பேர் சவாசனம்னு சொல்லுவாங்க. போன மாட்டு படுத்துக்கிறது அதுக்கு பேர் தான் சவாசனம்னு சொல்லிட்டு இப்படி பேசாமல் படுத்துங்க. அந்த எனர்ஜி உடம்புக்குள்ளே பூரா அது அப்படியே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்குறதா தூங்கிக்கலாம். வழக்கமாக பண்ணக்கூடாது. ஆனால் 11:30 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 12 மணி 12:30 வரைக்கும் பண்ணுறீங்க. பின்ன என்ன பண்ணுறது? எந்திரிச்சிட்டு பேயாட்டவா சுற்ற முடியும்? வேறு வழியில் படுத்து தூங்க வேண்டியதான். தூங்கிக்கங்க. சரிங்களா? கால பொழுதில், அதாவது இன்றைக்கி 26 இல்லைங்களா, 27 கால பொழுது எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதாங்க உண்மையிலே தியான அனுபவம். நான் திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அபரிமிதமான அற்புதமான ஒரு உணர்வு ஏற்படுமான்னா ஏற்படும். ஆனால் அது நிறைய மாயையினால் நம்ம வந்து அதனால் பீடிக்கப்பட்டுருவோம். அதை தாண்டறதுக்கு வித்த தெரிஞ்சவங்க இந்த மனோமாயில் இருக்கும்போதே ஆகான் இருக்கும். அதை தாண்டி முழுமையான அமைதியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து வீடியோவில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அவ்வளோதாங்க. இதுதாங்க சிவராத்திரி, வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்ல பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க, உடல் வலு மனவலு இருக்கக்கூடியவங்க இரவு முழுக்க நீங்கள் வந்து அதற்கு உண்டான பயிற்சியை நீட்டிச்சு கொள்ளலாம். சரிங்களா? ஒரு 4-5 மணி வரைக்கும் இருந்துட்டு 5 மணிக்கு பொறுமையாக அப்படி எந்திரிச்சு உடல் அசைவெல்லாம் இது பண்ணி ஏற்படுத்திக்கிட்டு அந்த காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த அப்படியே ஆரஞ்சு கலரில் மேலே வரும் இல்லையா, அதை அப்படி பார்த்து நல்லா வணங்கிங்க. உங்களுடைய உடல் நிலையினுடைய அந்த மாற்றம் இருக்கும் பாருங்க, கிட்டு 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 கிட்டுன்னு இருக்கும். இல்லை அப்போ நான் நடுவில் தூங்கின ஆள் இப்போ எந்திரிச்சு அதே பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணுங்கள். அது ஆக்சுவலாக இது டெய்லியும் பண்ணணும். ஸோ இந்த பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்த நாள் எந்திரிக்கும் போது 27 எந்திரிக்கும் போது கொஞ்சம் காலை பொழுது நேரத்தில் எந்திரிச்சு அந்த சூரியன் உதித்து வரும்பொழுது அந்த ஆரஞ்சு, அது முழுசும் ஒயிட் ஆகிடக்கூடாது, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த உடல் முழுக்க, ஆண்களாக இருந்தாங்கன்னா மேல் சட்டை போட வேண்டாம், ஒரு வேட்டியோ இல்லை ஒரு வேட்டினா வெள்ளை கட்டிக்கிங்க, இல்லை ஒரு சின்ன ட்ரௌசர் போட்டுங்க. பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மார்பை மறைச்சி இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப இழுத்து போத்திக்கிட்டு அப்படின்ற ஒன்றும் இல்லைங்க. மேலே வந்து உடல் மேலே அந்த சூடு தெரியணும். அந்த துணி வந்து நமக்கு அதிகமான ஒரு தடையாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அந்த 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 வெயிலினுடைய அந்த இதமான சூடு நம்ம உடல் முழுக்க படுவது தெரியணும். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு எப்படி உடை உங்களுக்கு வாகா இருக்குமோ அதை போட்டுக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான என்விரான்மெண்டல் ஸ்பேஸ் இருக்கிறது இல்லை. ஸோ உங்களுடைய இட சூழலுக்கு ஏற்றார் போல் நீங்கள் அதை நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரி. இதை பயிற்சி பண்ணுங்கள். 27 சூரியனை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு உண்டான அனுபவங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதாங்க சிவராத்திரி. சிம்பிளான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அதை பற்றி உங்களுக்கு நிறைய இடங்கள்ல இருக்குது. நல்லா பாருங்கள். ஞானியர்கள் முதல் சிவன்னு சொல்லக்கூடிய தெய்வம் வரைக்கும் எந்த நிலையில் நமக்கு பெரியவங்க குறித்து காட்டியிருக்கிறார்கள் ஓவியத்தின் ரூபமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே இன்னத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அவ்வளோதான். ரைட்? ஸோ இதை இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு சந்திப்போம் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.